வணக்கம். கர்நாடகத்துக்கு பிறகு நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஏப்ரல் மாதம் 29 நீங்கள் கணக்கு விடயங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள். என்னடா போஸ்டர் காணையில் என்று எதிர்பார்த்திருப்பீங்கள், என்ன நடந்தது? நான் இந்த 2 நாளா வெளியில இல்லை. ஸோ இந்த வெளியால நிக்காத நாட்கள்ல என்னென்ன கதைச்சிருக்கிறாங்கன்றதை நான் அன்றைக்கு தான் வெளியால வந்து பார்க்கிறேன். ஆளாளுக்கு விரும்பின மாதிரி ஒவ்வொரு விடயங்களை கதைக்கிறது தான். ஏன்னா தங்களுக்கு விரும்பின மாதிரி கதைக்கலாம். எது போய் எது உண்மை என்றத காலம் தான் தீர்மானிக்கும். காலம்ன்றது ஒரு நல்ல ஒரு சக்தி. அது எது சரி எது பிழை என்றதை காலம் தான் தீர்மானிக்கும். ஒரு நாளும் நாங்கள் ஒரு ஆளுடைய கதையை வச்சுக்கொண்டு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. இவர் ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லி போட்டார், அந்த இடத்துல ஆமிக்காரன் நிக்கிறாங்க, தமிழாக்கள் ரேப் பண்றாங்க என்றால் அவருடைய கதையை நாங்கள் நம்பி அதை தீர்மானிக்கும். கூடிய காலம் இருந்த ஒரு காலத்துல, ஆனா இப்ப அப்படி தீர்மானிக்கிறாது. இப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது வாரால என்ன சொல்ற, சொல்லிட்டு எந்த பக்கம் ஓடுற, இவர் ஒழுங்கா தமிழ் கதைக்கிறதா இல்லையா என்றது எல்லாத்தையும் நாங்கள் வடிவா ஆழமா உள்ளுக்குள்ள போய் 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 பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த வீடியோ போடுறதுன்ற முக்கியமான நோக்கம் என்னுடைய தரப்பு நடந்த விடயங்களை, என்ன சுத்தி நடக்கிற விடயங்களை ஆறுதலாக கதைக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிக்காதாக்கள், முக்கியமா இந்த ஃபேஸ்புக்ல பிளாக் பண்ணப்பட்டாக்கள், தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னடா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 45 நிமிஷம் தாண்டி கனவிடயங்கள் இதில் நான் கதைக்க போறோம். ஸோ என்ன பிடிக்காதாக்கள், நான் ஃபேஸ்புக்ல பிளாக் பண்ணப்பட்டாக்கள், குளர்லாக்கள் இருந்து பார்க்க நல்ல சனம் இந்த வீடியோ பார்க்க நான் ஆசைப்படுறேன். நிறைய வட்டமா சுத்தித்தான் கதைக்க போறேன். கனவிடயங்களை சுத்தி சுத்தி தான் கதைக்க போறேன். இப்ப அதே நேரத்துல வந்து சில விடயங்களை நான் உங்களுக்கு உண்மையை சொல்லவும் வேண்டிய தேவை இருக்கேன்டா. நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்டா, உங்களுக்கு இந்த உண்மையை சொல்றதுக்கு ஒரு திறமை இருக்க மாட்டாங்க. ஸோ சில விடயங்களை சுத்தி சுத்தி பார்க்க வேண்டி இருக்குது. ஒரு காலத்துல அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தான்னு ஒன்று இருந்தவர். அங்க இருந்து இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தான்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு காலத்துல இருந்தவர், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவருடைய காலத்துல யாரும் எதுவுமே கேட்கல. அவர் அமைச்சராக இருந்த 30 வருடங்கள்ல யாரும் எதுவுமே கதைக்கலாது. அமைச்சர் டக்ளஸ் ஆக்கள் வெடி வைப்பாங்க, டக்ளஸ். சோ யாரும் கதைக்கலாம். ஆனா அந்த காலத்திலையும் ஒருத்தன் அந்த அமைச்சருக்கே கோல் பண்ணி, ஐயா உங்களுடைய ஆக்கள் என்னுடைய காணிய, அதாவது வந்து நான் ஒரு வைத்தியரா வேலை செய்யறேன், இப்ப கொழும்புல நிக்கிறேன், என்னுடைய காணி உண்ட உங்களுடைய ஆக்கள் அடாத்தாக பிடிச்சு படுமோசமான அநியாயம் செய்கிறார்கள் என்று சொல்லிகள்ல, நான் அம்பாறையில நிக்கிறேன், ஒரு 8 மணி போல நீங்க எடுங்கோன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று எனக்கு வந்தது. அதாவது நான் அதை ரெக்கார்ட் பண்ணினேன். அப்ப 2023 அது என்னோட ரெக்கார்டிங்லாம் இருக்கு. நான் நினைக்கிறேன் 2019 இந்த காரை திலத்தி சாவச்சேரியில நான் ஜேஎம்ஓவா இருக்கைகள்ல துணிஞ்ச ஒரு விடயத்தை, அதாவது எம்ஓவா இருந்து கொண்டு, எம்ஓ பீடியாட்ரிக்கா இருந்து கொண்டு ஒரு நாள் ஜேஎம்ஓவில் எம்எல்ஏஎஃப் ஒன்றுல நான் இதை சொல்றதையும் கேட்காம, அந்த காலத்துல சாவச்சேரியில, இப்பவும் அவர் அரசியல்ல தான் இருக்கிறார், ஒரு சட்டத்தரணி வேறு, அவர் விரட்ட நான் நினைக்கிறத புடுங்கும், நான் எழுதுவேன்ட்டு எழுதினதுக்காக அவருடைய காவாளிகள் என்ற காரை 2019 அல்லது 20 திலத்தி காரால வெட்டினர். எங்க வெட்டினவேண்டா, நுணாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால நானும் மகனும் போய் கொண்டிருக்கேன். அப்ப நான் மகனோட தனியா வாழ்ந்து கொண்டிருக்கேன் சாவச்சேரியில். அதான் சொன்னான் உங்களுக்கு, இந்த கனநேரம் கதைக்க போறார், இவர் கூட கதைக்கிறார் என்று கதைக்கிறார்கள். இங்க வேற ஏதாவது சமையல் குறிப்புகளை பாருங்க, பெரிய கதையோட சொல்ல போறேன். சோ திலத்தி வெட்டினது 2020 21 நான் சாவச்சேரியை விட்டு மார்ச் மாதம் 31 அந்த நாளை நாளை மறக்க இயலாது. பிப்ரவரி 29 நினைக்கிறோம், மார்ச் 1 பிப்ரவரி 28 அந்த வருஷம் 29 என்ன ஞாபகம் இல்லை.
மார்ச் 1 நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை விட்டு இனிமே செத்தாலும் நான் யாழ்ப்பாணத்துல வந்து வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் விட்டுட்டு போன நாள். அங்க இருந்துதான் இன்றை வரைக்கும் நடக்கிற என்ன சுத்தி நடக்கிற பெரிய 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 அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு அரசியல்வாதி நான் கோல் பண்ணி சொல்றேன், நீ இப்படி எம்எல்ஏஃப் எழுதும் என்று சொல்லிக்க நீங்க நினைக்கிற மாதிரி எழுத இல்லாதன்னு அதுக்கு வேற யாரையும் பேர் கொண்டு போட்டு நான் என்னுடைய முன்னாள் மனைவியினுடைய அண்ணன்காரன் ஒருத்தர் இருக்கார், மயூரன் உண்டு. அவர் ஒருவரோட போய் நின்றவர் ஒரு பெரிய சாவச்சேரியினுடைய சுத்துமாத்தின் வலது கையும் சாவச்சேரியின் மிகப்பெரிய ஒரு அடாவடி ரவுடி லோய. அவர் எனக்கு அந்த நேரம் கோல் பண்ண சொல்றேன், நான் கேட்கிறான்னு நான் எழுதி போட்டதால என்ற காலத்தில் எழுதி வெட்டினவன். அதுக்கப்புறம் நான் வெளிக்கிட்டு போனா 2021 பரம்பரையா 1969 ஆண்டு வழக்குகளும் நாங்கள் போடுறோம், அதால பிரச்சனை இல்லை. 1969 அதுக்கு முதல் தாய் உறுதியும் இருக்கு. அது 1915 எழுதினது. 15 69 2013 2018 19 2019 இந்த உறுதிகள் எழுதப்பட்டது. எல்லா உறுதியும் இருக்கு. உறுதி தோம்பு கிம்பு எல்லாமே நீதிமன்றத்தினுடையதும் போலீசாருடைய கையிலும் கொடுத்திருக்கிறேன். சோ இங்க நான் ஒரு விடயத்தை மதிக்கிற, நான் இந்த இலங்கை என்ற நாடு மிச்சம் சொச்சமா இருக்கண்டால் அது நீதிமன்றம் என்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதான் உண்மை. உண்மையாவே நீதிபதிகள் வைத்தியர்களை எல்லாரும் சொல்வார்கள் கடவுள் அண்டு. ஆனால் வைத்தியர்களுக்கு ஒரு மடி மேல போய் நான் நீதிபதிகளை கடவுள் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வைத்தியர்களால யாரையும் காப்பாத்தேலுமாண்டு கேட்டா இல்லையடா போறோம். வைத்தியரா நான் சொல்றேன் கேளுங்கோ. ஒரு ஆளை காப்பாத்தேலுமாண்டு கேட்டா இல்ல, ஒரு சர்ஜரியும் செய்து போட்டு ப்ளீட் பண்ணதா இல்லையான்னு கடவுளை தான் கும்பிடவன். ஆனா அது ஒரு டாக்டருக்கு சாதாரணமா விளங்கும். பிளேட்லெட்டும் குறையுது, WBC குறையுது, ஹீமோகுளோபின் குறையுதுன்னா உள்ள டயக்னோஸ் ஏற்பட்ட கடைசியாக கடவுளுங்கிற கௌரி மடத்திட்ட கொண்டு போகணும். அவாக்கும் தெரியாண்டா அளப்பாடியில ஏத்த வேண்டியான உயிரோடு. ஆனா ஒரு நாட்டுல நீதித்துறை என்றது ஒரு பேனா. அந்த பேனாக்கு பயந்து எத்தனையோ பேர் கள்ள வேலை செய்யாம இருப்பினோம். ஆகவே எனக்கு அதுல இதுல நம்பிக்கை இல்லாட்டிலும் இந்த நீதித்துறையில நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கும் வடக்கு மாகாண சபையில என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், வடக்கு மாகாண சபை வந்து அதை மறுபடியும் 2009க்கு முன்னுக்கு கொண்டு என்னால கட்டி முடிக்க 7 மண்டா. நான் நம்புறது நீதித்துறை மட்டும்தான். நீதித்துறை அதே நேரத்துல வடக்கு மாகாண சபைக்கு வந்து காவல்துறை போலீஸையும் அவங்க தருவாங்களா இருந்தால், அந்த காவல்துறை ஒரு நல்லவன் ஒருவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குமாக இருந்தால், போலீஸ் மாகாணத்துக்குரிய போலீஸ் என்றது வந்து அதுக்கு மேல என்னுடைய தமிழினத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு யாராலையும் எடுத்துக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கிள், வீணை, மான் இவையெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டி தரப்பன்னு நினைச்சீங்கண்டா நீங்களும் எங்களுடைய மற்றவர்களை போன்ற ஒரு முட்டாளை என்று எழுதி வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய இதுல. தந்தை செல்வா, நான் 2 நாள் இன்றைக்கு ஜெயில இருந்து வந்திருக்கிறேன். அதுல 4 புத்தகம் கிட்டத்தட்ட 1900 பக்கம் இந்த 2 இரவுகளுக்குள்ள வாய்ச்சி முடிச்சினான். எப்பண்டால் நான் போனது திங்கட்கிழமை பின்னேரம் 7 மணிக்கு இந்த ஜெயிலுக்குள்ள போனான். புதன்கிழமை விடிய 7 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 1900க்கு மேற்பட்ட பக்கங்களை வாய்ச்சி முடிச்சிருக்கேன். 4 கதை புத்தகம். ஒன்று ஒரு கிட்டத்தட்ட 600-800 பக்கத்துக்கு மேற்பட்ட இலங்கை தமிழருடைய இனப்படுகொலை நடந்த வரலாற்றுகளை ஒரு நாவலாக எழுதின அவருடைய 4வது புத்தகம் புள்ளிகள் கரைகின்றன என்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. போய் எடுத்து வாங்கி. நான் புத்தகத்து சில பேர் முக புத்தகங்கள்ல நாங்கள் புத்தகத்தினுடைய ரசிகன் அப்படி எல்லாம் கதைப்பினேன். நான் புத்தகத்துக்கு எப்படி அடிமை என்று நான் உங்களுக்கு சொல்றதாக இருந்தா, நீங்க நான் 100 வருஷம் ஜெயில தள்ளினாலும் எனக்கு அந்த 100 வருஷம் வாசிக்கிறதுக்கு புத்தகம் இருந்தா காணும். எழுதுறதுக்கு ஒரு பேனையும் இருந்து ஒரு பேப்பரும் இருந்தா 100 இல்ல 1000 வருடங்கள் நீங்கள் என்ற சிறையில தள்ளினாலும் எனக்கு அதுல வித்தியாசங்கள் இருக்கா. இன்றைக்கு என் சிறையில ஒன்றையும் வாசிக்கலான்னு என்ன தடுக்கிறீங்களோ அன்றைக்குதான் நான் சாகிறதுக்கு ஆரம்பிப்பேன். சோ இந்த 2 நாட்கள் நான் உயிர்ப்போட தான் இருந்தேன்னா இந்த 2 நாட்கள் என் வாழ்க்கையில
பலதரப்பட்ட விடயங்களை எனக்கு சொல்லித்தரும். அதாவது பல விடயங்களை நீ செய்துதான் ஆகும். சிலதுகள் ஒரு தளம்பலான எண்ணத்துல இருப்போம், செய்வமா விடுவோமா. நான் மட்டும் இல்ல, கௌசல்யா நரேந்திரன் உட்பட இந்த அரசியல்ல என்னோட கூட நிக்கிறாக்களுக்கு இந்த அரசியலை என்னம் செய்யன்ட்டு சொல்றது இந்த சிறைவாசம் தான். நான் இப்ப கூட நினைக்கிறேன், என்னோட நிக்கிறாக்களையும் ஆளாளுக்கு 10-15 நாள் சிறைக்கு அனுப்பி, நானாவது பாக்கெட்ல ஏதாவது ஒன்றை போட்டு சிறைக்கு அனுப்பி எடுக்கணும். இந்த சிறை உங்களுடைய அகக்கண்ண திற சரிதான். இந்த சிறை தேசிய தலைவர் இந்தியாவில போய் சிறைப்படுத்தப்பட்டிருந்தவர் உங்களுக்கு தெரியும். அது ஒரு வித்தியாசமான உணர்வை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த சிறை என்றது என்னண்டா, 2 விதமான முடிவுகளை உங்களை எடுக்க சொல்லும் இந்த சிறை. ஒன்று, உன் போராட்டம் காணும் ஒரு பெண்ணாக மாறி போய் வாழ் என்று சொல்றது இந்த சிறைதார ஒரு நிர்பந்தம். அட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடாப்பா, அதுக்கு முதல் ஏண்டாப்பா குளறையில் என்று சொல்லி மன குப்பத்தை தாடுறது இந்த 2வது சிறையினுடைய, இந்த சிறை வாழ்க்கையினுடைய 2 பக்க பலன். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மனம் உறுதி படைத்த ஒரு ஆளாக இருந்தால் இந்த சிறைக்குள்ள போயிட்டு, திரும்ப சொல்றேன், இதுல சமையல் குறிப்புகள் வருமன் நினைச்சு கூட இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சோ சமையல் குறிப்பு இதுல கணக்க விடயம், பல விடயங்கள் கதைக்க போறோம். அது சமையல் குறிப்புகள் அது எழுதிய பார்க்கிறார்கள். தயவு செய்து சிக்கன் 65 செய்வது எப்படி, உணவு இருந்தால் சாப்பிட அப்படின்னு வேற யார் சொல்றேன். நான் பல விடயங்கள் கதைக்க போறோம். சோ இந்த 2 முடிவுகள்ல நான் இருந்த நிலையில செத்தாலும் திருப்பி பிறந்தும் இல்ல, நீ வடக்கானது யாழ்ப்பாணத்துக்காண்டித்தான் நீ போராட வேண்டும் என்ற முடிவை இந்தியா நாள் இன்றைக்கு 21வது நாள் சிறையில இருந்து வந்திருக்கேன். மொத்தம் முதல் 19 2 21. இந்த 21 நாட்கள் சிறைவாசமும் எனக்கு தெளிவாக தந்திருப்பேன். என்ன ஒரு விடயம், நான் இண்டை வரைக்கும் எந்த ஒரு இலங்கையினுடைய கௌரவ நீதிமன்றத்தாலேயும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் இல்லை. அத யாராவது சொல்லுங்கடாப்பா, இந்த ஆரியவுலம் தோண்டினவனு டக்ளஸோட நின்று ஆரியவுலத்துல காசடிச்சோன்னு ஒருத்தர் இருக்கிறானோ யாராவது சொல்லுங்களேண்டா. நான் இந்த வரைக்கும் நான் என்ன பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று கதைக்கல. அது கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறதாக இருந்தால் டக்ளஸோட சேர்ந்து ஆரியவுலம் கட்டினதும் கடவுளோட பிள்ளையா தான் இருக்கும். என்ன அது கட்டினதே 45 வயசுலயோ 50 வயசுல விடுவோம் ப்ரொவைடர். அதை விட்டு நான் வேறதாக இருக்கும். சோ இந்த சிறைவாசம் 2 வகையான விடயங்களை நான் சொல்லி தந்திருக்கு. அதாவது நீ விட்டுட்டு போறியா இல்லது போராட போறியான்னு கேட்டா என்ன அழிக்கணும்னு நினைக்கிறார்கள். சிறைக்குள்ளன்னு பாத்தீங்கடா, ஏனென்றால் செத்தும் மறுபடியும் யாழ்ப்பாணத்துல பிறக்க வேணும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த போராட்டம் எனக்கு தந்திருக்கு. இந்த ஃபைட் எனக்கு தந்திருக்கு. சோ எல்லாரும், நான் இந்த 2 நாள் இல்ல, சோ எல்லாரும் நச்சு கொண்டிருப்பீங்கள் இந்த பாம்பு காணி இப்பத்தான் பிரச்சனை தொடங்குது என்று கனவே நீங்க நச்சு கொண்டிருப்பீங்க. இப்பதான் பாம்பு காணி பிரச்சனை ஆரம்பமாகிறது. ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பாம்பு காணி இப்பதான் ஆரம்பமாகிறது. சோ இந்த பிரதேச சபைகள் எங்களுக்கு எதிராக வீடியோக்கள் போடுறது, பாம்பு காணியை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்றது அந்த போஸ்டரின் காணியில இந்த பாம்பு காணியை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்றதெல்லாம் இப்பதான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இது 2023ஆம் ஆண்டு ஒரு அரசியல் பழிவாங்கலோட இதை ஆரம்பிச்சிருன்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? இந்த பாம்பு காணி பிரச்சனை இருக்குல்ல, இந்த பாம்பு காணி பிரச்சனை அரசியல் காரணிகளாலதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பிரதேச சபையில் குளாரி நிற்கிறது அரசியல் காரணத்துக்காக. நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று போட்டு காட்ட போறேன். நான் இவ்வளவு காலமுமே மறைச்சு வச்சிருந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங். இந்த பாம்பு காணிங்க டக்ளஸ் எப்படி இந்த காணியில கண் வச்சு, டக்ளஸினுடைய அடியாளொருவர் இந்த காணியில எல்லாரும் நினைப்பினா இவர் தனிப்பட்ட காரணத்துக்காக அரசாங்கம் பாதுகாப்பு தந்த ஆயுதங்களை என்ன இவர் பாவிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் பொதுவாக என்ன நேசிக்கிற ஆக்கள் கூட மனசுல வந்திருக்க நேரத்துல
வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினரா உங்களுக்கு தெரியும், அபயகீர்த்தி அத்துக்கோர்ல நினைக்கிறேன், கம்பஹா மாவட்டத்துல இந்த அறகல போராட்ட நேரத்துல அந்த மனிதன் ரோட்டால வந்து கொண்டிருக்கல என்னையார் சனம் அடிச்சு கொள்ள போகுது, நான் அந்த சனத்துக்கு என்னென்ன செய்தனான் அப்பவும் மறைக்க கார்ல தன்னுடைய டிரைவரோடையும் பர்சனல் பொடி கார்டோடையும் வரைக்குள்ள கம்பஹா பகுதியில மதிக்கப்பட்டு கையில கன்ன லோட் பண்ணினபடி ஓடி போய் கடைக்குள்ள ஏறி வெறுங்கையோட போனாக்கள் அந்த மனுஷனை அடிச்சு மண்டை உடைச்சு கொலை செஞ்சு ரத்தத்தோட படிகள்ல இழுத்து கொண்டு வந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நான் அதை விடுறேன். அதை பற்றி நம்ம கதைக்கல. கடவுள் என்று யாராவது ஒரு ஆள் இருந்தால் அந்த மனிதனுக்கு தெரியும் என்னுடைய கதையில இருக்கிற நியாயம். அவ்வளவுதான். நான் வேற எதையுமே எதிர்பார்க்க விருப்பம். சோ கையால அடிக்க வாரவனுக்கு கையால தான் அடி, தடியால அடிக்க வாரவனுக்கு தடியால தான் அடி, கல்லால குத்த வாரவனுக்கு கல்லால தான் குத்தன்றது தர்க்க ரீதியாக சரியா இருந்தாலும் 2 உயிர்களை அந்த நேரத்தில் நமக்கு பாதுகாக்க வேண்டியா இருந்தது. ஒன்று சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன், ஒரு பொம்பளை பிள்ளை. 2வது நான். சோ நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க என்னென்றால் இது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட காணி பிரச்சனை என்றுதான் நினைப்பீங்கள். 2023 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, சரிதான், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மினிஸ்டர் டாக்டர்ஸ் தேவானந்தாவோட கதைச்சது. இந்த நான் இதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த இதுல நீங்க பார்க்கலாம், யாராவது கௌசல்யா ஆபீஸ்ல இருந்தா கேட்கலாம். அதுல அவட படம் வருது. இதுல கோல் ரெக்கார்டிங் மினிஸ்டர் டாக்டர்ஸ் மோடிஃபைடு 8 ஏப்ரல் 2023. 8 ஏப்ரல் 2023 தான் நான் இந்த டிவைஸுக்குலாம் கொண்டாந்து இதை லாக் பண்ணி சேவ் பண்ணி வச்சேன். நான் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு உதவும் மண்டி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கொண்டு நான் போட்டு வச்சேன். ஸோ 2023 நான் கதைச்சதை நீங்கள் ஒரு கேட்டு பார்க்கறது உங்களுக்கு நல்லவன் நினைக்கிறேன். கேட்போம். மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற டாக்டரா மினிஸ்டர் கேட்குறீங்க? சார், நான் ஜாஃப்னா பாஸ் அவுட் டாக்டரா கேட்கிறேன். இப்ப ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். என் பேர் டாக்டர் அர்ச்சுனா. என்னடா சார், இது ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தமான பெரிய விழான்ல உங்களோட டாக்டர் அர்ச்சனா? டாக்டர் அர்ச்சனா கதைக்கிறேன். நான் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற டாக்டர் ஒரு ஆள். இப்ப ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் நீங்க கொழும்புல. நான் இந்த சொந்த இடம் வந்து பெரிய விழான். உங்களோட அந்த பெரிய விழான் வட்டாரம் வந்து உங்களோட சார்பில் வந்து ஓட் கேட்கறது சொல்லி நான் இந்த சொந்த இடம் பிறந்த இடம் பெரிய விழான்னு தெரியப்பல பெரிய விழாங்களா வாழ. என்னண்டா சார், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் உண்டு. என்னென்றால் உங்களோட சொல்லி உங்களோட வட்டாரத்து இந்த மாதிரி ஓட் கேட்கிறவர் வந்து இந்த காணிய வந்து போஸ்ட்குள்ளா பிடிச்சு அடிச்சு வேலியெல்லாம் உடைச்சு நான் கோட்ஸ் போட்டிருக்கேன். அப்ப என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிரான்ஸ்ல உங்களோட சப்போர்டர் ஒரு ஆள், உங்களோட ஃபேன் ஒரு ஆள். அப்ப அவர் உங்களோட நம்பர் கொண்டவர் எடுத்து கதைக்க பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு உங்களோட இதெல்லாம் செய்யறது அவர் தான். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஜெஃப்னா என்ன படிச்ச நினைக்கிறேன். அவர் சொன்னவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் உங்களோட நம்பர் தந்தவர் உங்களோட இருக்க எடுத்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி, உங்களுக்கு இது மேபி கதைக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு கீழே உங்களோட செக்ரட்டரி யாராவது இருந்தா நான் டீட்டெயிலா இருக்க விஷயத்த சொல்றது சார். இது வந்து இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னம் வந்து எங்க சொந்த காணி இருக்குது பெரிய விழான், பிறந்து வளர்ந்த இடம் பெரிய விழான் இளவால. அதுல 36 பரப்பு காணி இருக்கு. அந்த காணியை வந்து நான் இப்ப இங்க ஹெல்த் மினிஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன் நீங்க கொழும்புல. இப்ப நான் அங்க ஜெஃப்னால இல்லாத நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரும் சேர்ந்து இல்லாத நேரம் புல்டோசர் போட்டு காணி எல்லாத்தையும் பின்பக்கத்தால வேலி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு புதுசா போட்டு காணி எல்லாம் பிடிச்சு செய்தோன்றிருக்கணும். இப்ப என்னென்றால் அங்க போக முழுக்கலும் நாங்கள் இபிடிபி நாங்க வெட்டுவோம் கொத்துவோம் தான் சொல்லினா அப்ப அது உங்களோட பேர் தான் நாங்க யூஸ் பண்ணப்படுது கணக்கு. நான் வந்து மல்லாங் கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அப்ப நான் பாக்குறேன் என்றால் கோர்ட்ஸுக்கு போறதை விட உங்கள்ட்ட நேரம் கதைச்சால் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணிச்சுன்னா நேரம் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணீங்க. அதான் நான் உங்களோட எடுத்து ஒருக்கா சொல்லுவோம் போட்டு என்ன செய்கிறது. இரவு நான் இப்ப அம்பாறையில நிக்கிறேன், ஒரு 8 மணி போல எடுங்க. ஷூர் சார், நான் எடுக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. கேட்டீங்களா?
இப்ப எல்லாரும் நினைப்பீங்கள் அர்ச்சுனா அரசியல் செய்ய தொடங்கினது 2024ஆம் ஆண்டு சாவேச்சேரிக்கு வந்த பிறகுதானே அவன் அரசியலுக்கு இல்லை, இந்த பிரச்சனைக்கு பிறகு அரசியலுக்கு ரக்கினான். நாங்கள் அந்த நேரமும் திருப்பித்தான் காய்ச்சினாங்க. 2023ஆம் ஆண்டு நான் இந்த ரெக்கார்டிங் என்னுடைய ஸ்டோரேஜில் வச்சிருக்கிறது 2 நிமிஷம் காய்ச்ச ரெக்கார்டிங் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இவரோட காய்ச்சல் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கு உதவப்படும் இவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் திருப்பி கோல் எடுக்க ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். மட்டமட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் காணியலை களவெடுத்து அதுக்கு தான் வழக்கு விழுந்திருக்கு. ஆனால் இந்த வரைக்கும் அரசியல்வாதியா பரம்பரை சொத்தை வச்சு கொண்டு அதே அரசியல்வாதிகள் களவெடுக்கல நீதிமன்றத்துக்கு அந்த நேரம் போயக்குள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் ஐயா அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர். ஸோ இவர்கிட்ட பேரை பாவிச்சு இவர்கிட்ட ஆக்கள் இங்க எல்லாம் வெட்ட வெட்ட சுட எல்லாம் தெரிஞ்சவை. இப்போ இதுல இன்றைக்கு கணவர் சொல்லியிருக்கணும், கணவர் கதைச்சிருக்கணும், கணவர் இந்த ஊடகங்கள்ல சொல்லியிருக்கணும் அர்ச்சுனாக்கு பாதுகாப்புக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, இவனை வெறுங்கையோட அலைய விட வேண்டும். கிரீன் கிராஸ்ல வீடியோ பார்த்துட்டீங்களே, சாய்க்குன்னு நான் சும்மா சாக மாட்டேன். அது எந்த ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், முன்னாள் அரசியல்வாதியா இருக்கலாம், இந்நாள் அரசியல்வாதியா இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சு எல்லா பக்கத்தாலையும் விசாரிச்சு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு சொல்லியிருந்தது, உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கன் எடுத்து பாவீங்கோ, கன் எடுங்க வச்சிருக்கோ, ஆனால் உங்களுக்கு நான் போலீஸ் பாதுகாப்பு தர மாட்டேன், போலீஸ் இல்லை என்று தான் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது. சாணக்கியனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல் எம்ஏ சுமந்திரனுக்கு எஸ்டிஎஃபோட பாதுகாப்பு கொடுக்கல் இவ்வளவு 2023ஆம் ஆண்டுல இருந்து அண்ட பொலிட்டிக்கல் த்ரெட்ல இருக்கிற எனக்கு இந்த வரைக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. நான் அதை ஆசைப்படையில. நான் என்னுடைய தந்தையார் ஒரு விடுதலை போராளிக்கு பிறந்தவன், தன்னைத்தானே தான் பாதுகாப்பானே ஒழிய அங்கேயும் இங்கேயும் போய் கையேந்த மாட்டான், என்னுடைய உயிரை பாதுகாத்து சாரத்துக்கு பயந்தவன் இல்லை நான். ஆனால் இந்த விஷயம் கனவேருக்கு தெரியாது, யாருக்குமே இந்த விடயம் தெரியாது. ஸோ 2023ஆம் ஆண்டு நான் கண்டியில் வேலை செய்கிற காலத்தில் இங்கே ஒரு அரசியல்வாதியினுடைய பெரியவளான் பகுதி இளவாள பண்டத்திறப்பு பகுதி ஒருங்கிணைப்பாளர் என்ற காணியை என்ன செய்தவர்ன்றது உங்களுக்கு அதில் ரெக்கார்டிங்லேயே போட்டிருக்கேன். நான் வழக்கு போட்டேன் நான். ஆனால் போலீஸார் அந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை பல வாராக திரிவுபடுத்தி, அப்போ இருந்த ஓஎஸ்சி பல வாராக திரிவுபடுத்தி என்றால் அவற்றை இஷ்டத்துக்கு தானே அமைச்சர் இஷ்டத்துக்கு தானே ஆட வேணும், பல வாராக திரிவுபடுத்தி ஆக 20 பெனையும் 45 தூணும் களவு போகணும் என்று தான் வழக்க கொண்டு போனதே ஒழிய ஒருவருடைய காணியை இப்படிலாம் அரசியல்வாதிகள் தலையிட்டு செய்யணும் என்று அந்த வழக்கை கொண்டு போயில. ஆனால் நான் இன்றைக்கும் கடவுளாக நினைக்கிற மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் அப்போ ஒரு பொம்பளை ஜட்ஜ் இருந்தவா, அம்மா நான் பயப்படையில, நான் சாகிறதுக்கு பயந்தவன் இல்லை என்று இதே இவ்வளவு விடயங்களையும் 2023ஆம் ஆண்டு நான் ஜட்ஜுக்கு நேர சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொல்லி போட்டு தான் திருப்பி போட்டேன். அப்போ நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் இல்லை, படித்து கொண்டிருக்கிறேன், செகண்ட் இயரில் இருக்கிறேன். ஆனால் அப்போ நான் சாகிறதுக்கு பயந்தவன் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிற டாக்டர். ஸோ நீங்கள் நினைச்சா இது வெறுமனே அந்த பொம்பளைகளோட சண்டை, காணி சண்டை, கல்லால் இருக்க சண்டைட்டா இல்லை. இந்த காணிக்கு பின்னால் முழு அரசியல்வாதிகளும் அப்போ இருந்தே நிற்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். பெரியவிளான் பிரதேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய 36 பரப்பு காணி இது மட்டும்தான். 24 பரப்பு 20 பரப்புல அங்கே இருக்குது. 36 பரப்பு காணி இங்கே ரோட்டில் தொடங்கி அங்கே வயலில் முடிகிற காணி அது மட்டும்தான். ஸோ இதை அந்த நேரம் நீதிமன்றத்துக்கு போய் பார்த்தேன்னா அந்த நீதிமன்றம் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறபடியா நான் கௌரவ நீதிமன்றத்தில் போன முறை கையேந்தி கேட்டு நான் அந்த நேரம் நம்பினேன். ஆனால் நீதிமன்றத்தாலையும் எதுவும் செய்ய முடியல.
அந்த நேரம் இருந்த நீதிபதியையும் ஏதோ குற்றச்சாட்டில் இன்னும் செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற கௌரவ நீதிமன்றத்தில் போய் கேட்டான், ஐயா அந்த காணியை இவங்க பாம்பு காணி என்று பிரதேச சபை கடைசியாக போட்டை ஒட்டிட்டாங்க. அப்படி உங்களால் ஏழுமா போட்டை இல்லை. அப்போ அந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன் பிறகு நான் இதை எடுத்த பிறகு தான் போய் போட்டு ஒட்டினேன். ஸோ இதை அனுமதி தரையிடுமான்ட்டு கௌரவ நீதிமன்றத்தில் கும்பிட்டு கேட்டு 3:30 வரைக்கும் நின்று பவு பண்ணி கும்பிட்டு கேட்டு தான் நான் இதை போனேன். ஸோ இந்த காணி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இது என்ற பரம்பரை காணி. அம்மா அதுக்கிட்ட தன்னுடைய தாலியை விற்று கிணறு கட்டின காணி. ஸோ நான் அதை மறக்கவோ அதை அப்படியே இல்லை லேசியாக முதுகெலும்பை விட்டு ஓடி போய் விட்டு போகிறதோ நான் முதுகெலும்பு இல்லாமல் போகிறதோ நான் இல்லை. தொடர்பான வழக்குகள் இருக்குது கௌரவ நீதிமன்றங்களில். எனக்கு சரியான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கௌரவ நீதிமன்றம் ஒன்றை தவிர வேறு எதுவிலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நான் நம்புகிறேன் இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து ஆழமாக ஆராயப்படும் உண்டு. ஆனால் உங்களுக்கு யாருமே சொன்னால் நம்ப மாட்டோம். அந்த நேரம் டக்ளஸ் தேவானந்தா என்ற அமைச்சர் அவருடைய அடியாட்கள் என்னுடைய நான் பிரச்சனைப்பட்டு என்னுடைய கார் எல்லாம் வெட்டி பிரச்சனைப்பட்டு இப்படிலாம் நடந்தேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். ஸோ டக்ளஸ் தேவானந்தாவினுடைய வாய்ஸோடு இதில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ டக்ளஸ் தேவானந்தா ஒன்மண்டால் ஓடி போய் டிஃபமேஷனை போடலாம். அது 2023ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் என்னுடைய வாய்மொழி மூல இதுலையும் கூட தெளிவாக பதியப்பட்டிருக்கின்ற நம்புகிறேன். என்னை குறுக்கு விசாரணை செய்யல அவ்வளோத்தையும் சொன்னேன் நான் பதியப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வாசிக்கிறார்கள். நாங்கள் இல்லாத காலத்திலையும் வாசிக்கிறார்கள் விளங்கும். சரியான கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன்னுடா. அப்போ டக்ளஸ் தேவானந்தா, அப்போ நான் ஒரு வைத்தியர் அட்மினிஸ்ட்ரேஷன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ வீடும் சைக்கிளும் மானம். இப்போ என்ன வந்து நிற்குது? வீடும் சைக்கிளும் மானம் இப்போ 2 போராடுது. ஸோ வீடு பிரதேச சபை கூட்டங்கள்லையும் பிரதேச அபிவிருத்தி கூட்டங்கள்லையும் வந்து வீடு கத்துது காணிய பிரதேச சபைக்கு எடுக்க வேண்டும் ஏன் குப்பையா இருக்கு. ஸோ கௌரவ நீதிமன்றத்தில் கேட்குறேன், நாங்கள் இப்படி என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க? நாங்கள் துப்புரவாக்குறோம். போய் துப்புரவாக்கல மற்ற பக்கத்தால் மற்ற அரசியல்வாதிகள். இது சரியான கவலை. என்னண்டா இதில் மான் எந்த டக்ளஸோட எந்த ஆரியவுலன் மாநகர சபைக்கே நிற்க, நான் தனி வீடியோவாக போடுறேன். மாநகர சபையிலேயே ஒழுங்கா நிற்க தெரியாத மான் அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கதை பண்ணாங்களா, ஆறுதலாக கதைப்பாங்க. ஆனால் என்னென்றால் எனக்கு சில கவலை என்னென்றால், நான் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டுறேன். 50 நிமிஷம் வீடியோ போட்டியில் அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கவலை என்னென்னா, நான் ஒரு வைத்தியராக இருந்து என்னுடைய எதிரிகளை பழிவாங்கலாமான்னு கேட்டால் வைத்தியத்துறையில் இல்லை. அது விஆர் டாக்டர்ஸ், வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுமோ, விஆர் டாக்டர்ஸ். அந்த விதத்தில் நான் டாக்டர்ஸில் போய் நிற்க ஆசைப்படுறேன். ஸோ என்னுடைய எனிமி வந்து என்னை கத்தியால் குத்தினவன், எனக்கு வழக்கு நடக்கிறவன், என்னுடைய எனிமி வந்து என்னை கழுத்தை வெட்டினவன், அதே எனிமி வந்து இங்கே பெட்டில் படுத்து கிடந்தாலும் ஒரு வைத்தியர் இன்றைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒழுங்கான ஒரு வைத்தியர் நான் மருந்து கொடுக்க மாட்டேன் நீ போக மாட்டேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிகிறது ஒரு பொடி, அவ்வளவுதான். பொடியும் இல்லை, செத்தாதான பொடின்னு சொல்லுவீங்க. ஒரு உடம்பு, ஒரு உயிர். அவன் என்ன வெட்டி கொண்டவனாக இருக்கட்டும், என்ன அடிக்க வந்தவனாக இருக்கட்டும், என்னோட கோவக்காரனாக இருக்கட்டும், என்னோட 50 வருஷம் கேட்கணும், அவன் நெஞ்சு வெளியேன்னு வந்து என்னுடைய அக்யூட் பெட்டில் படுத்தா, அந்த அக்யூட் பெட்டில் எனக்கு தெரிஞ்ச மானிட்டரில் இருக்கிற SpO2 ஒளியை இங்கே இவற்றை பரம்பரை பிரச்சனை அது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற எந்த தொழிலையும் தொழில் மூலம் பழி வாங்கலாம், முக்கியமாக சட்டத்துறையில். அதாவது வந்து தேர்தலில் தோத்தாக்கள் கேவலம். என்ன சும்மா இருந்திருந்தா சனத்துக்கு விளங்கி இருக்காது, நல்லவன் நச்சிருக்கு. சும்மா இருந்திருந்தா மிக கேவலம். தேர்தலில் தோத்ததுகள் எல்லாம் மான் நெற துவக்கு என்று தேர்தலில் தோத்ததெல்லாம் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.
குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே